Good morning students. I am Mrs. Kindly teaching 10th Maths. நம்ம 4th chapter பார்த்துட்டுருக்கோம். 4th chapterல geometry, அதாவது triangles பற்றி, similar triangles பற்றி பார்த்துட்டுருக்கோம். சரியா கண்ணே? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தியரம் பார்க்க போகிறோம் ட்ரையாங்கிளில். அந்த தியரத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். பிபிடி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ தியரம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே நம்ம அதாவது நம்ம எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லைன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ப்ரூஃபு எல்லாமே நான் எழுதி போடுறது எல்லாமே கரெக்டாக நீங்கள் எழுதணும். சரியா? இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் ஸ்டேட்மெண்ட்டும் மாப்பாடம் பண்ணணும். மாப்பாடம் பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட் வந்துடும் நம்ம ஞாபகத்துக்கு. ஓகேவா? இந்த தீரமாக நல்லா புரிஞ்சு படிங்க. நீங்கள் மட்டுக்கு அப்படியே மாப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ நான் தீரம் நடத்திடுவேன். இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் உள்ள மாதிரி நல்லா நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நானும் புக்கில் உள்ள மாதிரி தான் எழுதுவேன். பட் அந்த சைடில் எழுதுறதுலாம் கொஞ்சம் சாஃப்டாக எழுதுவேன். நீங்கள் எங்கள் இடம் மக்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக எழுதுவேன். நீங்கள் புக்கை பார்த்து நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிபிடி தீரம் என்ன அப்படி அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a straight line draw parallel to a side of the triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா draw parallel to a side of the triangle. அதாவது ஒரு சைடுக்கு பேரலா மற்ற ரெண்டு சைடையும் கட் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ண சொல்றாங்க. சரியா? இப்போ ஒரு லைன் டிரா பண்ணிட்டோம். இந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா divides the sides in the same ratio. அதாவது இந்த லைன் கட் பண்ணதுல இந்த சைடு எப்படி இருக்குன்னா இதோட ரேஷியோ சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா பாருங்க. a straight line drawn parallel to a side of the triangle. ஒரு a straight line drawn parallel to a side of the triangle. இந்த சைடுக்கு parallel ஒரு straight line draw பண்றோம். intersecting the other two sides. இந்த லைன் என்ன பண்ணுது, மீதி ரெண்டு சைடையும் இன்டர்செக்ட் பண்ணுது. ஒரு லைனுக்கு பேரலா டிரா பண்ணும்போது அதர் டூ சைட்ஸையும் என்ன பண்ணும், இன்டர்செக்ட் பண்ணும். இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் த சைடு இன் த சேம் ரேஷியோ. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ, சேம் ரேஷியோல கட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா கண்ணு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை 4-5 தடவை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது ப்ரூஃப். ப்ரூஃப் என்ன, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதணும், அப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னு எழுதணும், நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் டிஇ இப்போ பேக்ரவுண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, டிஇன்னு. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ பாயிண்ட் ஆன் ஏபி. இப்போ ஏபியில் டிங்கிற பாயிண்ட் இருக்கு, ஏசியில் இங்கிற பாயிண்ட் இருக்கு. அதான் கிவன். ஓகேவா? அண்ட் இ பாயிண்ட் ஆன் ஏசி. இது கிவன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், டிங்கிறது ஏபியில் உள்ள பாயிண்ட்டு, இங்கிறது ஏசியில் உள்ள பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுவோம், இது சேம் ரேஷியோல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுமா. சேம் ரேஷியோனா என்ன, ரேஷியோனா நம்ம டிவைட் எழுதுவோமா, எது டிவைட் எழுதுவோம், ஏபி பை டிபி ஈக்குவல். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏஇ பை பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ரெண்டு சைடோட ரேஷியோவும் சேமாக இருக்கும். அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், ஏஇ பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகேவா கண்ணு? அடுத்தது நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், புதுசாக என்ன ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா draw a line DE parallel to BC.
அதாவது ஒரு சைடுக்கு பேரலா இன்னொரு லைன் வரையணும்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ draw a line DE parallel to BC. BCக்கு பேரலா Dங்கிற ஒரு லைனை டிரா பண்ணுறோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ட். சரியா? இப்போ நம்ம எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். இது ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். ஓகேவா கண்ணு? இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்? ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து பேரலல் லைனா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் லைன். பேரலல் லைனை டிரான்ஸ்ஃபர் லைன் கட் பண்ணுது. கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரியா கண்ணு? இப்போ ஒரு லைன் வந்து இங்கே கட் பண்ணும்போது நமக்கு இது ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்குது. அடுத்தது பெரிய ட்ரையாங்கிள், மொத்தம் 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த தியரத்தை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அடுத்தது இது ஒரு குட்டி ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்லி சிமிலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிற ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அடுத்தது ஏடிங்கிற ஒரு குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள்ல இது வந்து இங்க பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிளா இருக்கு. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவல். ஓகேவா? இப்போ இது என்ன? ஏடிஇ ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவலுக்கு எதுக்கு ஈக்குவல்? ஏபிசி. ஏபிசி ஆங்கிள் ஏபிசி ஈக்குவலுக்கு ஆங்கிள் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா கண்ணா? அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, நம்ம பார்த்தோன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்க, இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி. இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்ஃபர் லைன் கட் பண்ணுது. அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஒன் இங்கே நீங்கள் ரீசன் எழுதணும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு புக்கில் இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க ரீசன். ஓகேவா? கண்டிப்பாக ரீசன் எழுதணுங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ரீசன் இங்கே எழுதணும். அடுத்தது செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன? இது ஆங்கிள் ஏஇபி ஈக்குவலுக்கு ஆங்கிள் ஏசிபி. இது ஆங்கிள் 2 எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இது வேணாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். ஓகேவா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இதுல ரெண்டுமே ஏனுக்கு காமனா, ரெண்டு ட்ரையாங்கிளையும் இது எப்படி படிப்போம்? ஏபிசி ஏடிஇ. ஏ வந்து காமன். அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏஇ. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே இந்த ட்ரையாங்கிள் தான் சொல்லிருக்கோம். அப்ப இதுவும் இதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் சொல்லிக்கலாம். ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. இது வந்து ஆங்கிள் 3 வச்சுக்கலாம். ஓகேவா கண்ணா? இது ஆங்கிள் 3 வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது வந்து காமன் ஆங்கிள். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் 3 ஆங்கிள்லே ஈக்குவலா இருக்குன்னு தெரியுது. அப்ப 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு தெரியுமா கண்ணா? சோ ட்ரையாங்கிள் ABC is similar to ABC பார்த்தோம்னா இது என்ன போடணும்? ADE. அதே சேம் அளவுல போடணும். ட்ரையாங்கிள் ADE சிமிலர். என்ன எப்படி? AA சிமிலாரிட்டி படி இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். AAA 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிளையும். அப்ப வந்து இது வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப சிமிலர் கண்டிஷன் எழுதலாமா கண்ணு? சிமிலர் கண்டிஷன் எப்படி எழுதுவ? இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் AB by AB. AB by AD equal to அடுத்தது என்ன எழுதலாம்? நமக்கு வந்து இது மட்டும் தானே தேவை. ஸோ இந்த பேஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? நம்ம வந்து இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டும் சேம் ரேஷியோல இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சிமிலர் சொல்லிட்டோம். மூணுமே நம்ம ரேஷியோ 3 இந்த சிமிலர் சொல்றதுனால 3 சைடு எப்படி இருக்கும்?
இருக்கும்? ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த ரெண்டு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா கண்ணு? அடுத்தது என்ன? ஏசி பை இது என்ன? ஏடி. நமக்கு இது தேவைப்படுறதுனால இதை விட்டுறலாம், எழுதலாம். இப்போ இதில் பாருங்க, ஏபி பை ஏடி இருக்கா? இப்போ ஏபிங்கிறது எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஏடி பை டிபி பிரிச்சு எழுதலாமா? ஸோ ஏபி எப்படி எழுதலாம்? ஏடி பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு, அதே மாதிரி ஏசி எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஏஇ பிளஸ் இசி பிரிச்சு எழுதலாமா? ஸோ ஏஇ பிளஸ் இசி பிரிச்சு எழுதலாம் பை ஏடி. இப்போ பாருங்க, இதை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிருங்க. ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. இப்போ இந்த ஏடியும் ஏடியும் கேன்சல் ஆயிடும், இந்த ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிடும். இங்கே என்ன கிடைக்கும்? 1 இருக்குமா? இங்கேயும் 1 இருக்கும். அப்போ 1 பிளஸ் டிபி by AD equal to 1 plus EC by AE. இப்போ இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போனால் -1 ஆயிடும், +1 -1 0 ஆயிடும். ஸோ நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குது? DB by AD equal to EC by AE. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? AD by DB equal to AE by EC ப்ரூஃப் பண்ணுமா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அந்த வேல்யூவை ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கலாக போடும்போது அதோட வேல்யூ மாறாது. ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது இந்த ரெண்டு பக்கமும் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது புரியுதா கண்ணு? இதோட தியரம் என்ன? ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலலா இன்னொரு லைன் டிரா பண்ணும்போது ரெண்டு சைடையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? சேம் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா கண்ணு? சேம் ரேஷியோனா ஏடி பை டிபி ஏஇ பை டிசி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று, குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தோம்னா இது கரஸ்பாண்டிங் சைடாக இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவல்ங்கிற மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிடுறோம். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிடுறோம். தேர்ட் வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது இதுவும் ஈக்குவல்னு சொல்லிடுறோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கும்போது அது சிமிலாரிட்டி சொல்கிறோம். ஸோ சிமிலாரிட்டி கண்டிஷன் நமக்கு வந்து சிமிலாரிட்டி வந்து இந்த ரெண்டு சைடு மட்டும் போதுமானதெல்லாம் இருக்கிறதுனால சிமிலாரிட்டி இந்த ரெண்டு சைடுக்கு மட்டும் சிமிலாரிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணி ரேஷியோ யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏசி. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஏபிங்கிறது இந்த சைடு, இது வந்து எப்படி வரும் அப்படின்னா ஏடியும் டிபியும் ஆட் பண்ணால் ஏபி கிடைக்கும். ஸோ இதை ரெண்டாக பிரித்து போட்டு இது தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி, ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ ஸ்பிளிட் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணும்போது இந்த 1 வரும். 1 ப்ளஸ் டிபி பை ஏடி 1 ப்ளஸ் இசி பை ஏடி. இங்கே ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போனால் -1 ஆயிடும், +1 -1 0 ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா கண்ணு? இப்போ வந்து நமக்கு தேவையான ரிசல்ட் என்னன்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ அதனால் நமக்கு தேவையான ரிசல்ட் வேணும் அப்படின்றதுனால இது ரெசிப்ரோக்கலாக ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது இதோட வேல்யூ மாறாது. ஸோ ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டுக்கிறோம். அவ்வளோதான் இந்த தியரம். தேங்க்யூடா. Dear students, next exercise 4.2 ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் ரோமன் பார்க்க போகிறோம். இப்போ அதே சம் தான். ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், டிங்கிறது பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏடியோட வேல்யூ, டிபியோட வேல்யூ, ஏஇயோட வேல்யூ, இசியோட வேல்யூ. சரியா? கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏடி இருக்கிற பிளேஸில் ஏடியோட வேல்யூ போட்டுக்கிறோம், டிபியோட வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூலாம் இந்த டயக்ராமில் பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா கண்ணு? இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணணும்? பிபிடி தியரம் யூஸ் பண்ணுமா? ஸோ பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறோம். பை பிபிடி தியரம். இங்கே பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறோம். பிபிடி தியரம் என்ன? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இப்போ ஏடியோட வேல்யூ
8x minus 7, dp ஓட வேல்யூ என்ன 5x minus 3 equal to ae ஓட வேல்யூ 4x minus 3, அடுத்தது ec ஓட வேல்யூ 3x minus 1. இத கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். 8x minus 7 into 3x minus 1 equal to 4x minus 3 into 5x minus 3. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனும். இப்போ ரெண்டு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. 9 பார்த்துக்கோம். எப்படி மல்டிபிள் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் 8x எடுத்துட்டு இது ரெண்டையும் பண்ணனும். 8 3s are 24. x into x x square. அடுத்து 8x எடுத்துட்டு இத மல்டிபிள் பண்ணனும். ஓகேவா? 8x எடுத்துட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணனும். அடுத்து -7 எடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணனும். 8x into -1 என்ன வரும்? -8x. அடுத்து -7 எடுத்து இத மல்டிபிள் பண்ணு. plus into minus minus 7 3s are 21x minus into minus plus 7 1s are 7 equal to அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 4x எடுத்து இத மல்டிபிள் பண்ணு. 4 5s are 20 x into x x square. நெக்ஸ்ட் இது 4 3s are 12 plus into minus minus ஃபர்ஸ்ட் சிம்பிளா கரெக்ட்டா போட்டுறணும். ஓகேவா? 4 3s are 12 into x 12x. நெக்ஸ்ட் minus 3 எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. minus plus into minus 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 3 into 5 என்ன வரும்? 15x. next minus 3 into minus 3 minus into minus plus 3 3s are 9. ஓகேவா? கரெக்ட்டா ப்ராப்பரா மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ இங்க என்ன வரும்? 24x² minus x minus 21x ஆட் பண்ணா minus 29x plus 7. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்தா அதோட சிம்பிள் எல்லாம் மாறும். plus 20x² minus 20x² ஆயிடும். minus 4x minus 15x ஆட் பண்ணா minus minus சேம் சிம்பிள் இருக்கு. சேம் சிம்பிள் இருந்தா என்ன பண்ணனும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சிம்பிள் அப்படியே போடணுமா? சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 27x ன்னு வரும். இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது plus 27x ன்னு வந்துரும். plus 9 இந்த பக்கம் வரும்போது minus 9 equal to 0. இப்போ ஒரே டேர்ம்ல உள்ளத ஆட் பண்ணனும். x² தான் ஆட் பண்ண முடியும். x² x ன்னு ஆட் பண்ண முடியாது. ஓகேவா கண்ணா? நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா அரிசி டப்பால தான் கட்டி வைப்போம். போய் பருப்பு டப்பால கட்டி வைக்குமாமா? வைக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இதுவும். சரியா? இப்போ வேரியபிள் ஒரே மாதிரி உள்ள வேரியபிளை தான் நம்ம ஆட் பண்ணணும். 24x² இது -20x² இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஒரு 1 + 1 மைனஸ் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணுமா? 24ல 20 மைனஸ் பண்ணா 4x². அதே மாதிரி x இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. -29x plus 27x. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இது பிளஸ் மைனஸ்னு ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு. ஆப்போசிட் சிம்பிள் இருந்தா என்ன பண்ணனும்? அதை மைனஸ் பண்ணி பிக் நம்பருக்கான சிம்பிள் போடணும். 29ல 27 போச்சுன்னா 2, பிக் நம்பருக்கான சிம்பிள் மைனஸ். ஸோ -2x. நெக்ஸ்ட் பிளஸ் 7 -9 ஆட் பண்ணணும். இதுவும் ஆப்போசிட் சிம்பிள் தான். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணணும். 9 - 7 என்ன வரும்? 2. பிக் நம்பருக்கான சிம்பிள் மைனஸ். 4x² minus 2x minus 2 equal to 0. இப்போ இதை என்ன பண்ணணும்? 2 ஆல டிவைட் பண்ணணுமா? இப்போ இதை 2 ஆல டிவைட் பண்ண, அதாவது இதெல்லாம் 2 டேபிள்ல வருது, ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகேவா கண்ணு? ஸோ இது வந்து எல்லாமே 2 டேபிள்ல வரதுனால 2 ஆல டிவைட் பண்ணுறோம். இதை 4 2 ஆல டிவைட் பண்ணால் 2x². 2 2 ஆல டிவைட் பண்ணால் 1 வரும், அதெல்லாம் -x. -2 2 டிவைட் பண்ணா 1 equal to 0. இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அதாவது பவர் 2 வந்தா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது வந்து 9th நீங்க பாத்தீங்க. நம்ம தெளிவா பார்த்தோம். எப்படி அப்படின்னா அதாவது இந்த லாஸ்ட் நம்பர் x பக்கத்துல நம்பர் வருதான்னு பார்க்கணும். இதுல நிறைய மெத்தட் பார்த்தோம். நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட்ல இப்போ போட போறோம். ஓகேவா? இப்போ x² பக்கத்துல ஏதாவது நம்பர் வருதான்னு பார்க்கணும். நம்பர் வந்துன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 into -1 என்ன வரும்? -2. ஓகேவா? 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா இந்த கடைசி நம்பர் கிடைக்கும். ஆட் பண்ணா இந்த சென்டர்ல உள்ள நம்பர் கிடைக்கும். ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் இதுதான். x² plus alpha plus beta into x plus alpha beta. இது மல்டிபிள் பண்றது, இது ஆட் பண்றது. ஸோ நம்ம ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா -2 கிடைக்கிற மாதிரி, அதாவது மல்டிபிள் பண்ணா -2 ஆட் பண்ணா -1 கிடைக்கிற மாதிரி ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணணும். என்ன நம்பர்? 1 2 is 2. 1 into 2 மல்டிபிள் பண்ணா 2 வருமா?
பார்க்கணும். 2 பக்கத்தில் மைனஸ் போட்டால் தான் 1 into -2 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -1 நம்மளுக்கான சிம்பிள் போடுவோம், -1 கிடைக்கும். ஸோ 1 into -2 என்ன வரும், -2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 கிடைச்சிது. இப்போ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோமா, ஸோ அதே நம்மளால கீழே டிவைட் பண்ணிடணும், by 2 போடணும். இதை கேன்சல் பண்ண முடியாது, இதை கேன்சல் பண்ணால் -1 வரும். இப்போ இதை நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேவா கண்ணு? எப்படின்னா x plus 1/2 into x minus இந்த மைனஸ் வருதுல x minus 1 equal to 0 அப்படின்னு இதுதான் ரூட்ஸ். இதை வந்து டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். x plus 1/2 into x minus 1 equal to 0. இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். x plus 1/2 equal to 0, x minus 1 equal to 0. x equal to plus 1/2 அந்த பக்கம் போனால் -1/2 ஆயிரும், -1 அந்த பக்கம் போனால் +1 ஆயிரும். இங்கே எக்ஸோட வேல்யூ 1. இது வந்து லென்த் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது நாட் பாசிபிள்னு போட்டு எக்ஸோட வேல்யூவை 1 அப்படின்னு போடுறோம். ஓகேவா கண்ணு? இது புரியுதாடா? இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆல்ரெடி 9th நம்ம இதை டீப்பாகவே நடத்திருக்கோம். பட் 9th வந்து எக்ஸுக்கு பதில் இதை பிரித்து போட்டு எழுதியிருப்போம். நம்ம வந்து டேரெக்டாக போடுறோம் இதில். ஓகேவா? 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இது டேரெக்டாக போட்டுறோம். x plus 1/2 x minus 1. இதெல்லாம் ஓகேவாடா? தேங்க்யூ.